வெளிநாட்டு தரப்புகள், தூதுவர் ஆலயங்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இல்லை என்று தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். ஆகவே நாங்கள் ஒற்றுமையை, ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும். அதனுடைய ஒரு முன் எடுப்பாகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற விவகாரம் பேசப்படுகின்றது. பொது வேட்பாளர் என்ற விவகாரம் பகிரங்க வழியில் கலந்துரையாடுவது. எதிர்வரும் 9ஆம் தேதி சுமந்திரன் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கின்றார். சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பிலான ஒரு கலந்துரையாடலை சிவில் சமூகம் மேற்கொள்ள வேண்டுமா அல்லது சுமந்திரன் மேற்கொள்ளும் இந்த கலந்துரையாடலில் சிவில் தரப்புகள் கலந்து கொள்ள போகின்றன? பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தை சிவில் தரப்புகள் கையில் எடுத்து பகிரங்க கலந்துரையாடல் நடத்தாது தொடர்ச்சியாக ஒரு வெளிப்படை தன்மையற்ற கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டு சென்றது. தற்பொழுது சுமந்திரன் மேற்கொள்ளும் இந்த பகிரங்க கலந்துரையாடலில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து அதனூடாக பொது வேட்பாளருக்கான ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியுமா? அனைத்து கட்சிகளும் இந்த கலந்துரையாடலில் ஈடுபடுவார்களா? சிவில் சமூகங்கள் ஏன் தாங்களாக இந்த கலந்துரையாடலை மேற்கொள்ளவில்லை? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் வருகின்றது. ஐக்கியம் என்பதற்கான அடிப்படை தொடர்ச்சியாக வெளிநாடுகள் தூதுவர்கள் சந்திக்கின்ற பொழுது தமிழ் தரப்பினர் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது சிவில் தரப்புகளிடம் உங்களிடம் ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை, நீங்கள் பிரிந்து நிற்கின்றீர்கள் என்று கூறி வருகின்றார்கள். ஆகவே ஒற்றுமையாக அந்த விடயத்தை வலியுறுத்துகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய தீர்வு விடயம் சார்ந்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிநாடுகள் எங்களுக்காக அந்த விடயத்தில் உதவி மேற்கொள்வார்கள் அல்லது எங்களுக்கு பலமாக நிற்பார்கள் என்ற ரீதியில் தான் இந்த பொது வேட்பாளர் என்பது முன்னகர்த்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பொது வேட்பாளரில் ஐக்கியம் ஒன்றை உருவாக்கி அந்த ஐக்கியத்திற்காக மக்கள் ஆணை ஒன்று கிடைக்கின்ற பொழுது அதனை தூதுவர்களுக்கு காட்ட முடியும். அதனூடாக தூதுவர்கள் இந்த மக்கள் ஆணைக்கு பின்னால் ஒரு பலமாக இருப்பார்கள் என்று கருதப்படுகிறது. எனினும் இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகள் அனைத்தையும் ஒன்றாக கூட்டி ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது கொழும்பு. அந்த கலந்துரையாடலில் இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் மிகவும் வெளிப்படையாக கூறினார், இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பது 13வது திருத்தம் தான். அதற்கு மேல் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தான் அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று. ஆகவே மக்களாணை ஒன்றை தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன்வைத்து சுய நிர்ணயம், தேசியம், தாயகம் போன்ற கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் இந்தியாவினுடைய ஆதரவு என்பது அதற்கு இருக்காது. மக்கள் ஆணையின் மூலம் இந்தியாவின் தீர்மானத்தில் தாக்கம் செலுத்த முடியாது. இதுதான் இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழ் தேசிய கட்சிகளிடம் கூறிய விடயத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியது. தற்பொழுது தொடர்ச்சியாக இந்தியா ஐக்கியத்தை ஏற்படுத்துங்கள், ஐக்கியமாக இருங்கள், நீங்கள் ஐக்கியமாக இல்லை போன்ற கருத்துக்களை கூறுகின்றது. அதற்கும் இந்த ஐக்கியத்தை காட்டுவதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் கையாளப்படுகின்றது என்றால் அது எந்த அளவு தூரம் சிந்திக்கப்பட்ட ஒரு விடயம். பொது வேட்பாளர் வெற்றியடைந்தால் கூட இந்தியாவினுடைய தீர்மானங்களில் அது தாக்கம் செலுத்தாது. பொது வேட்பாளர் என்ற விவகாரத்துக்கு மக்களாணை ஒன்று கிடைக்குமாக இருந்தால் கூட எந்த நாடு, எந்த தூதுவர் அல்லது எந்த ராஜதந்திரி உங்களுக்கு அவ்வாறான ஒரு வாக்குறுதியை அளித்திருக்கின்றார்? தமிழ் மக்களினுடைய ஆணை கிடைத்தால் அந்த மக்களின் பெரும்பான்மையின் ஆணையின் பக்கமாக அவர்களுக்கு பலமாக நாங்கள் இருப்போம் என்று அப்படி இதுவரை யாரும் கூறியது கிடையாது. அப்படி கூறியதாக சிவில் தரப்புகளோ அரசியல் தரப்புகளோ கூறியது கிடையாது. ஆனால் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் பேசப்படுகின்ற பொழுது அது தொடர்பில் என்ன நடக்கின்றது என்பதை அவர்கள் கேட்கின்றார்களே தவிர அவர்கள் கேட்கின்றார்கள் என்பதற்காக பொது வேட்பாளரின் பின்னால் தூதுவர் ஆலயங்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஒரு கருத்துருவாக்கம் மேற்கொள்ளப்படுவது உண்மைத்தன்மைகள் எதுவுமற்ற ஒரு கருத்துருவாக்கம். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும், சர்வதேசங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக மக்கள் ஆணை போன்றவற்றின் அடிப்படையில் தீர்மானங்கள் எடுப்பது கிடையாது. அது தங்களுடைய நாட்டின் நலன்களில் இருந்து மட்டுமே தீர்மானங்களை எடுக்கும். ஆகவே இலங்கையில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் வெளிநாட்டு சக்திகளுடைய பிரதான இலக்காக இருக்கு. ஆகவே வேட்பாளருக்கு ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுக்க வேண்டாம் போன்ற நிலைப்பாடுகளை தான் வெளிநாட்டு சக்திகள் மேற்கொள்ளும். தேர்தல் புறக்கணிப்பாக இருக்கலாம் அல்லது தேர்தலில் பொது வேட்பாளராக இருக்கலாம். இந்த இரண்டு விடயங்களுக்கும் வெளிநாட்டு சக்திகளுடைய
ஆதரவு என்பது இருக்காது. ஆனால் தேர்தலை புறக்கணிக்கின்ற பொழுது அல்லது பொது வேட்பாளரை நிறுத்தப்படுகின்ற பொழுது அது ஒரு வெற்றியடையக்கூடிய நிலைமை அல்லது மிக பெரும்பான்மையான மக்கள் அதன் பின்னால் நிற்பார்களானால் இந்த மக்களினுடைய ஆணை நாம் நினைக்கின்ற வேட்பாளர் வெற்றி அடைவதற்கு தேவை என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அது பொது வேட்பாளர் தரப்பாக இருக்கலாம் அல்லது தேர்தல் புறக்கணிப்பை மேற்கொள்ளுகின்ற தரப்பாக இருக்கலாம். அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வெளிநாட்டு சக்திகள் கட்டாயம் வரும். தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள், நாங்கள் உங்களுடன் இன்னென்ன விடயத்துக்கு உடன்படுகின்றோம் என்ற ஒரு பேரம் பேச்சுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனினும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். அது நேரடியாக ஏற்படுமா ஏற்படாதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள். அப்படி பேரம் பேசுகின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதனையாவது ஒரு விடயத்தை முன்வைப்பது என்பது சரியான ஒன்று. ஆனால் தற்பொழுது பிரச்சனை என்ன? தேர்தலை புறக்கணிப்பதாக இருக்கலாம் அல்லது பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தை முன்னகர்த்துவதாக இருக்கலாம். அதற்கு மக்களுடைய அங்கீகாரம் இருக்கின்றதா? பிரதான வேட்பாளர்களை புறந்தள்ள போகின்றோம், அதற்காக நாம் தேர்தலை புறக்கணிக்கின்றோம் அல்லது பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம் என்றால் அதற்கு மக்களிடமிருந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவை திரட்டக்கூடிய கள யதார்த்தம் இருக்கின்றதா என்றால் அது தொடர்பிலான கருத்துருவாக்கம், அது தொடர்பான மக்கள் பங்கேற்பான கூட்டங்கள் இதுவரையும் முன்னெடுக்கப்படவில்லை. அது தொடர்பில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. அது தொடர்பில் கருத்து கணிப்புகள் கூட மேற்கொள்ளப்படவில்லை. மக்கள் தேர்தலை புறக்கணித்து அல்லது பொது வேட்பாளர் ஒன்றை நிறுத்தி அதன் பின்னால் நீங்கள் ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்களா? ஈடுபட்டு அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு எதுவும் ஒரு சாதக நிலைமை ஏற்படுமா என்பது குறிப்பிட்ட சில நாட்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அல்ல. அவை மிக நீண்ட காலத்துக்குரிய ஒரு நிலைப்பாடுகளாக மட்டும்தான் இருக்கு. இம்முறை தமிழ் மக்களினுடைய வாக்கு எண்ணிக்கையை விட தேர்தலில் வெற்றியடைகின்றவர்களுடைய வாக்கு வித்தியாசம் என்பது அதிகமாக இருக்குமாக இருந்தால் கடந்த முறை போன்று சயித் பிரேமதாசாவுக்கும் கோட்டபாய ராஜபக்சவுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருந்தது. அது போன்ற ஒரு நிலைமை இம்முறையும் ஏற்படுமாக இருந்தால் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தரப்பினருடன் எந்த விதமான பேரம் பேசல்களும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் சர்வதேசத்திற்கு இல்லை. ஆகவே நிலைமைகள் உடனடி நன்மையை பயக்குமா என்று கேட்டால் பொது வேட்பாளராக இருக்கலாம், தேர்தலை புறக்கணிப்பதாக இருக்கலாம், அது ஏற்படுத்தாது. ஆனால் பிரதான வேட்பாளர்களில் ஒருவரை தெரிவு செய்வது என்பது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் அல்லது தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த தீர்வுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கு. ஆனால் தமிழ் மக்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பிருக்கின்ற ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய முடியும். அதனை கடந்து இந்த பொது வேட்பாளர் விவகாரம் அல்லது தேர்தல் புறக்கணிப்பு என்ற விவகாரத்தை முன்னெடுப்பவர்கள் அடுத்து தொடர்ச்சியாக என்ன விடயத்தை பேசப் போகின்றார்கள்? ஜனாதிபதி தேர்தலின் பொழுது அனைவரும் ஒன்றிணைத்து பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்து நின்று ஒவ்வொருவருக்கும் எதிராக ஒவ்வொருவர் கருத்துக்களை கூறுகின்ற சூழல் ஏற்படுகின்ற பொழுது, அதன் பின்னர் மாகாண சபை, உள்ளூராட்சி சபை வருகின்ற பொழுது அதே நிலைமை தொடர்கின்ற பொழுது இந்த பொது கட்டமைப்பு அல்லது பொது நிலைமை என்பது தொடர்ச்சியாக ராஜதந்திரியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா? அதுவும் ஏற்படும். அல்லது அந்த அளவு தூரம் அரசுக்கு எதிராக அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளாமல் அந்த அளவு தூர ராஜதந்திர வழியில் செயற்படக்கூடிய தனிநபர்கள், புத்திஜீவிகள் இந்த நாட்டில் இதுவரை காலமும் என்னத்தை செய்தார்கள், இனி அவர்கள் செய்ய இருக்கின்ற செயற்திட்டம் என்ன என்பது தொடர்பில் போதிய வெளிப்படுத்தல்கள் இருக்கின்றதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. ஆகவே எல்லோரும் தங்களுடைய நிலைப்பாடுகளை யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் முன்னெடுக்கும் கலந்துரையாடலில் வந்து ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலில் அவர்கள் பங்கெடுப்பதன் ஊடாக தங்களுடைய விடயங்களை முன்வைக்க முடியும். அது செய்திகளாகவோ நேரலைகளாகவோ ஒளிபரப்புகின்ற பொழுது ஒரு சிறிய கருத்துருவாக்கத்தை அது மேற்கொள்ளலாம். அவ்வாறான கருத்துருவாக்கங்கள் போதுமானதாக இருக்க போவது கிடையாது. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற இந்த பொது வேட்பாளரா அல்லது பொது வேட்பாளர் இல்லையா என்ற நிலைமைக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய கலந்துரையாடல்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடலுக்கு அனைத்து சிவில் தரப்பினரும் வருகை தர வேண்டும். தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளும் வருகை தர வேண்டும். அதனை மேற்கொள்ளுகின்ற தரப்பினர் சுயாதீன தன்மை என்பது அங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கு. சிவில் தரப்பு தான் இந்த விவகாரத்தை முன்னெடுத்தது. ஆனால் இவ்வாறான ஒரு கலந்துரையாடலை நாடாளுமன்ற ஒரு எம்.ஏ. சுமந்திரனுடைய தரப்பு முன்னெடுக்கின்றது. ஏன் சிவில் தரப்பு இந்த கலந்துரையாடலை முன்னெடுத்திருக்க கூடாது என்பது இங்கிருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. சிவில் தரப்பினர் தான் இவ்வாறான ஒரு கலந்துரையாடலை மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம், மிகப்பெரிய ஒரு இளைஞர் கூட்டத்தை
ஒழுங்கமைத்து மேற்கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளப்படாத சூழ்நிலை என்பது மிகவும் பலவீனமான நிலைமையில் இந்த சிவில் தரப்புகள் இருக்கின்றது என்பதனை, எந்தவித கட்டமைப்புகளும் இல்லாமல் என்ன அடிப்படையில் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய செயற்திட்டத்தை ஆரம்பித்தது என்பது தொடர்பில் இயல்பாக எழுகின்ற சந்தேகங்கள், இதுவரைக்கும் அந்த சந்தேகங்களுக்கு சரியான பதில் வழங்கப்படவில்லை. தனிய பிரமுகர் அரசியலை முன்னெடுப்பதற்கு சிவில் தரப்பினருக்கு இடமளிக்க முடியாது.